உருவான பைசர் மருந்தின் முதல் டோஸை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வழங்கப்பட்டது. பொங்கல் பரிசு வழங்கியதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிற திமுக தலைவர் ஸ்டாலின் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நவம்பர் 25 முதல் டிசம்பர் 8 வரை இங்கிலாந்திலிருந்து வந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நடிகை ராகுல் பிரீத் கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இங்கிலாந்தில் பரவிய புதிய வைரஸ் இதுவரை இந்தியாவில் பரவவில்லை என வி.கே. பால் தகவல் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் முதல் கட்ட பஞ்சாயத்து தேர்தல் இன்று தொடங்கியுள்ளது. இதில் 3019 கிராம பஞ்சாயத்துகளில் இன்று ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் 2வது முறையாக நடிகர் அர்ஜுன் ராம்பாலிடம் விசாரணை நடத்தினர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தனுஷின் ஹாலிவுட் படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7.76 கோடியை தாண்டியுள்ளது.